கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் 30,000 கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கே வைப்பதுன்னு தெரியலங்கிறான். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரபல அரசியல் விமர்சகர் ஏர்போர்ட் மூர்த்தி கருணாநிதி வகைரா என கடுமையாக விமர்சித்துள்ளார். எங்களை பார்த்து ஏன்டா நீங்க திருடன்றீங்க, எங்களை பார்த்து திருடன்றீங்க, வேற யாரை தான் பார்த்து சொல்றது? ஐயா உங்களையே நாங்க திருடன்னு சொல்லலாம். யோ அந்த வார்த்தையை தமிழ்ல இருந்து நாங்க எடுத்து என்னையா அதுக்கப்புறம் நாங்க யாரை பார்த்து சொல்லுவோம்? சும்மா ஒரு அண்டா திருடுறவன், ஒரு குண்டா திருடுறவன், ஒரு கள்ளப்பருப்பி திருடுறவன், டீ கடைக்கு போனா 2 போண்டா எடுத்து திருடுறான அவனையா நாம சொல்லுவோம்? ஆகவே அந்த கோடிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணம். ஏன்னா 30,000 கோடி லீக்கேஜ் என்ற முறையில் வருமானம் வருகிறது என்று சொன்னவர்கள் கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் 30,000 கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கே வைப்பதுன்னு தெரியலங்கிறான். ஏங்க ஒரு 50 ரூபாய் எங்கன்னா வச்சிட்டோம்னா ஐயோ எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிற இந்த சமூகத்துல 30,000 கோடியா? எப்ப நான் சொல்லல, நம்ம மரியாதைக்குரிய பிடிஆர் தான் சொன்னாரு, நிதி அமைச்சரா இருந்தவர். அது வேற, ஏன்னா அவர் கணக்கு அப்ப சரியா தெரியும் இல்லையா? 30,000 கோடியை எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்றான். ஒரு 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துட்டா ஐயோ தொலைஞ்சு போச்சுன்னு தேடுறான். பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற சமூகம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற போது 300 கோடின்றான், 4 கோடி வாட்சிங்கிறான், 5 கோடி வாட்சிங்கிறான். என்ன 5 கோடி வாட்சினா ரிவர்ஸ்லயே காட்ட போகுது? இல்ல வாட்சே டைம் அண்ணா இந்த டைம் நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.